நாம போடுற பிளான்ஸ் எல்லாம் ஏன் பாதி வழியில நின்னு போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு பெரிய கனவோட ஆரம்பிப்போம், ஆனா அது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே புஸ்ன்னு போயிடும். இதுக்கு என்ன காரணம்? வாங்க, அதுதான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். இந்த பழமொழியில ஒரு ஆழமான உண்மை இருக்குங்க. உண்மையாவே ஜெயிக்கிறவங்க அவங்க திட்டங்களை பத்தி தம்மட்டம் அடிச்சுக்கவே மாட்டாங்க. அவங்க சைலண்டா வேலை பார்ப்பாங்க. அவங்களோட வெற்றி மட்டும்தான் இந்த உலகத்துக்கே சத்தமா கேக்கும். நம்மள பல பேர் இந்த பிரச்சனைய சந்திச்சிருப்போம் இல்லையா? ஒரு பெரிய கோல் செட் பண்ணுவோம், அத பத்தி ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடுவோம். ஆனா ஏதோ திருஷ்டிப்பட்ட மாதிரி எல்லாம் பாதியில நின்னுடும். இதுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு காரணம் இருக்கு தெரியுமா? நம்ம இலக்க பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லும்போது நம்ம மூளைக்கு ஒரு விதமான ஃபேக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதாம். பாராட்டு கிடைக்கும்போது நாம அதை ஜெயிச்சிட்டோம் மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இதனால உண்மையான உழைப்புக்கான மோட்டிவேஷன் குறைஞ்சு போகுது. சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு. அது ஒரு கதை மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ராஜா தன்னோட தோல்விகளால ரொம்பவே துவண்டு போய் ஞானம் தேடி புத்தர்ட்ட போறான். அந்த சந்திப்பிலிருந்து உருவானதுதான் இந்த 10 ரகசியங்கள். வாங்க, அந்த ரகசியங்களை நாமளும் தெரிஞ்சுக்குவோம். அந்த ராஜாவுக்கு என்ன பிரச்சனைனா, அவன்கிட்ட படைபலம் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு. ஆனா அவனோட எதிரிங்க எப்பவுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்தாங்க. அவன் என்ன பிளான் போட்டாலும் அது எப்படியோ லீக் ஆகி தோல்வியில தான் முடிஞ்சுது. விரக்தியோட உச்சத்துக்கு போன அந்த ராஜா புத்தர்கிட்ட உதவி கேக்குறான். வெளியுலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஜெயிக்க வேண்டிய ஒரு பெரிய யுத்தம் இருக்கு. அது எங்க நடக்குது தெரியுமா? நமக்குள்ளதான். புத்தர் சொன்ன முதல் 5 ரகசியங்களும் இத பத்தி தான். இதுதான் எல்லா வெற்றிக்குமான பேஸ்மெண்ட். சரி, முதல் ரகசியம் இதுதான். ஒருவேளை இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானதா இருக்கலாம். புத்தர் சொன்னாரு, ராஜா, உன்னோட முதல் யுத்தம் உனக்குள்ளதான் இருக்கு. அந்த சோம்பேறித்தனம், நாளைக்கு பாத்துக்கலான்னு சொல்ற அந்த தள்ளி போடுற குணம், அப்புறம் அந்த தன்னம்பிக்கை இல்லாத மனசு, இதெல்லாம் தான் உன்னோட உண்மையான எதிரிங்க. இந்த யுத்தத்தை நீங்க யாருக்கும் தெரியாம ரொம்ப அமைதியா ஜெயிக்கணும். அடுத்தது, அமைதியான வளர்ச்சியோட ரகசியம். உங்க திறமைகளை, உங்க பிளான்ஸ, உங்க ஃபவுண்டேஷனை ரொம்ப அமைதியா உருவாக்குங்க. உலகம் உங்களை சாதாரணமா நினைக்கட்டுமே, பரவாயில்ல. ஆனா உங்க வேர்கள் நல்லா பலமான பிறகு உங்க வெற்றி ஒரு அழகான பூ மாதிரி மலரும் பாருங்க. அப்போ இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். சரி, அடுத்தது, நம்மள தேவையில்லாம வம்புக்கு இழுக்கிறவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற ரகசியம். ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்க கோவப்பட்டீங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க அவங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்க. ஆனா ஒரு சின்ன புன்னகையோட நீங்க அமைதியா இருந்தா போதும், பவர் உங்க கைக்கு வந்துடும். அவங்க குழம்பி போயிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மௌனம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம். சரி, வலி, துரோகம், இதெல்லாம் எப்படி அமைதியா ஹேண்டில் பண்றது? புத்தர் ஒரு வார்னிங் கொடுத்தார். உங்க காயங்களை எப்பவுமே இந்த உலகத்துக்கு காட்டாதீங்க. ஏன்னா இங்க மருந்து போட காத்துட்டு இருக்கிறவங்கள விட உங்க காயத்துல தேய்க்கிறதுக்கு உப்ப கையில வச்சுட்டு இருக்கிறவங்க தான் அதிகம். தனிமையில உங்க வலிய ஆத்திக்கோங்க. உங்க வீக்னஸ யார்கிட்டயும் காட்டவே கூடாது. நம்ம உள்கோட்டையோட கடைசி ரகசியம் உடல் வலிமை. உங்க மைண்ட் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உடம்ப சப்போர்ட் பண்ணலனா வேஸ்ட். ஆனா உங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விளம்பரப்படுத்தாதீங்க. ஜிம் செல்ஃபீஸ்லாம் போட்டு காட்டாதீங்க. நீங்க நடக்கிற நடையில இருக்க கம்பீரமோ உங்க பார்வையில தெரியற நம்பிக்கையுமே உங்க பலத்தை இந்த உலகத்துக்கு சொல்லும். இப்போ இந்த முதல் 5 ரகசியங்களையும் ஒரு தடவை பாருங்க. மனசை ஜெயிக்கிறது, சைலண்டா வளர்றது, மௌனத்தை வெப்பனா யூஸ் பண்றது, காயங்களை மறைக்கிறது, அப்புறம் உடம்ப இரும்பு மாதிரி ஆக்குறது. இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனை ஒரு வாரியரா மாத்தும். ஆனா இது வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். நாம இப்போ ஒரு லெவல் மேல போக போறோம். ஒரு வீரனா இருக்கிறது முதல் படிதான். ஆனா உண்மையான ஆளுமை, உண்மையான வெற்றிங்கிறது அடுத்த 5 ரகசியங்கள்ல தான் இருக்கு. அது உங்கள ஒரு ராஜாவாவே மாத்தும். சரி, இப்போ நம்ம கவனம் உள்ள இருந்து வெளியே வரப்போகுது. அதாவது நம்மளோட செயல்களுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும். அதுல ஸ்ட்ராட்டஜி விடாமுயற்சி. ஒரு சின்ன தண்ணி சொட்டு தொடர்ந்து ஒரே இடத்துல விழுந்துகிட்டே இருந்தா கடினமான பாறைய கூட உடைச்சிடும். அதே மாதிரிதான் நீங்க டெய்லி யாருக்கும் தெரியாம செய்யற அந்த சின்ன சின்ன முயற்சிகள் தான் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாறும். ஸ்பீட் முக்கியம் இல்ல, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். தோல்விங்கிறது ஒரு பாடம். ஆனா அதை தனியா ரூம் போட்டு படிக்கணும். ஏன் தோத்தோம்னு அனலைஸ் பண்ணி உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க. நீங்க பழைய ஆளா திரும்பி வரக்கூடாது. பட்டை தீத்தப்பட்ட ஒரு வைரம் மாதிரி திரும்பி வரணும். அப்பதான் கெத்து. இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப ஆழமான ரகசியங்களுக்கு வந்திருக்கோம். இது வெறும் வெற்றியை பத்தி மட்டும் இல்ல, உண்மையான ஞானத்துக்கும் மன அமைதிக்கும் வழிகாட்டும். இந்த ஓமை எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. பழைய கோபத்தையும் துரோகத்தையும் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கிறது உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிற மாதிரி தான்.
முன்னாடி போகணும்னா அந்த பழைய மூட்டைய முதல்ல கீழே இறக்கி வைக்கணும். அதையும் யாருக்கும் தெரியாம அமைதியா செய்யுங்க. புத்தரோட இந்த குட்டி கதையில ஒரு பெரிய உண்மை இருக்கு. உங்களுக்குள்ள நானுங்கிற அந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் தான் அவமானம் உங்களை காயப்படுத்த முடியும். அந்த ஈகோவை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நீங்க அன்ஸ்டாப்பபிள். இதுதான் அல்டிமேட் சீக்ரெட். இந்த உலகமே உங்களை கைவிட்டாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்களை கண்டுக்கலனாலும் சரி, உங்களுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை தான் உங்க முதல் வெற்றி. அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஆக மொத்தம் இந்த 10 ரகசியங்களோட மைய கருத்து ஒன்னே ஒண்ணுதான். உங்க பிளான்ஸ ரகசியமா வைங்க. உங்க ஆக்ஷன்ஸ் அமைதியா இருக்கட்டும். அத உங்க வெற்றி இந்த உலகத்தையே அதிர வைக்கணும். இந்த பவர்ஃபுல்லான விலங்குகளை பாருங்க. அதோட செயல்கள் தான் அதோட பலத்தை காட்டுதே தவிர அதோட சத்தம் இல்ல. உங்க பயணமும் அப்படிதான் இருக்கணும். அமைதியா, கவனமா, ஆனா தடுக்கவே முடியாத ஒரு சக்தியோட. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இந்த ரகசியங்கள்ல எதை உங்க வாழ்க்கையில உடனே அப்ளை பண்ண போறீங்க? உங்க அடுத்த பெரிய வெற்றிய இந்த உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அமைதியா உருவாக்க ஆரம்பிங்க. உங்க ரிசல்ட்ஸ் பேசட்டும்.